ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 18th. நேற்று ஃபஸ்ட் வீடியோ கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துருந்தோம். இன்றைக்கி செகண்ட் வீடியோ இன்றைக்கி வருது. ஸோ இன்றைக்கி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு 2 செட்டில்மெண்ட் ஃபார்ம்ஸ் சர்க்குலேட் ஆகும். அந்த செட்டில்மெண்ட் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் எக்ஸ்போர்ட் லெட்டர் ஹெட் இன் அசோசியேஷன் வித் பாக்யா என்டர்பிரைசஸ் ஓபிசி ப்ரைவேட் லிமிடெட். அந்த கம்பெனி மிஸ்டர் குமரேசன் சாரோட கம்பெனி. அந்த நேற்று நான் சொன்னபடி அந்த கம்பெனியும் யூனிக் எக்ஸ்போர்ட்டும் சேர்ந்து தான் பேமெண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கான முன்னெடுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ அதில் வந்து 2 செட்டில்மெண்ட் ஃபார்ம்ஸ் வரும். ஒன்று வந்து கஸ்டமர் செட்டில்மெண்ட் ஃபார்ம், இன்னொரு வந்து செட்டில்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று வரும். ஸோ கஸ்டமர் செட்டில்மெண்ட் ஃபார்மில் அவங்களோட கேஒய்சி டீட்டெயில்ஸ், நேமு, அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஃபோட்டோ அட்டஸ்ட் பண்ணி அவங்க சிக்னேச்சர் பண்ணி கம்பெனிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இன்னொரு ஃபார்ம் செட்டில்மெண்ட் ஃபார்ம்னு ஒன்று வரும். அதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஆஸ் யூஷுவல் சேம் ஃபார்மெட் தான் ரெண்டுமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து நாங்கள் எங்கே சொல்கிறோமோ அங்கே வந்து நேரில் வந்துட்டு கம்பெனி சைடில் ஆத்தரைசேஷன் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் எவிடன்ஸாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நானும் மிஸ்டர் குமரேசன் சாரும் 2 பேரும் சேர்ந்து ஆத்தரைசேஷன் அதில் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுதான் இந்த 2 ஃபார்ம்ஸுக்கான அப்டேட். ஸோ அடுத்த அப்டேட்டில் இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு எங்கே வந்து என்ன டைமில் வந்து சைன் வாங்கிக்கணும், எந்த டைமில் வந்து 1-to-1 நான் மீட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் கன்வே பண்ணுறேன். ஸோ ரெண்டாவது விஷயம், ஆஃப்டர் நேற்று டிஸ்கஷனில் அக்கௌண்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றத நான் நியூஸ் ஹர்ட் பண்ணேன். பட் நிறையா பேர் எனக்கு பேக்ரவுண்டில் வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு வேண்டாம், எம்டிக்கு கொடுத்தா அதை வந்து யூஓடபிள்யூக்கு சப்மிட் பண்ணுவார், நாம ஏன் போய் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கணும், நவீன்ட்ட அக்கௌண்ட்ஸ் இல்லையா. ஸோ இது நான் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்டரை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா லீடர்ஸும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அதோட நியூஸ் எனக்கு காதுக்கு வருது. ஸோ இப்போ இதில் என்னென்னா, நான் வந்து இந்த கம்பெனி ஏன் இந்த சின்ன பின்னம் ஆயிருக்கு, ஏன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, யாருனால நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை ஓவர் கம் பண்ணி உயிரை பணயம் வச்சு நானும் மிஸ்டர் குமரேசன் சார் அவர் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த ஒர்க்கை பார்த்து கொடுத்துட்ருக்காருங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ லீடர்ஸ் எல்லாத்துக்கும் நான் இது ஃபைனல் வார்னிங்காகவே நான் சொல்கிறேன். நான் வந்து வெனஸ்டே டெட்லைன் கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ அதுக்குள்ளே எனக்கு அப்டேட்ஸ் எனக்கு கொடுத்துடணும். எந்த லீடர்ஸ் கொடுக்கலையோ அந்த லீடர்ஸ் கல்ப்ரிட்னு ஆட்டோமேட்டிக்காக மக்கள் ப்ரூவ் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேனோ இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ லீடர்ஸ் யாரும் தனித்துவமாக எதுவும் முடிவு பண்ணி எதுவும் செய்ய வேண்டாம். ஸோ நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படிங்கிறது கிறிஸ்டல் கிளியராக வரணும். இதை வந்து ஒர்க்கை டிலே பண்ணுறதுக்காக நிறையா கொஸ்டின்ஸ் எனக்கு அகெயின்ஸ்டாக, கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக வந்து அன்வான்ட் கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணுறீங்களே தவிர ஆரோக்கியமான எந்த சிந்தனையும் இல்லை. ஸோ அதனால் இன்னும் வந்து ஒரு ஷார்ட் டைம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு எங்கிட்ட வெரிஃபிகேஷன் கொண்டு வந்துருங்க, குமரேசன் சார்ட்டை சப்மிட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துருங்க. நான் வெரிஃபை பண்ணி அது என்னங்கிறத நான் ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே டிலே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனால் அஃபீஷியலாக உங்கள் மேலே என்ன நான் ஸ்டெப் எடுக்கணுமோ அந்த ஸ்டெப்ஸ் நான் எடுத்துப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் அது எதுவுமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ ஒர்க்கை டே அண்ட் நைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை புரிஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ மூணாவது விஷயம், இந்த அப்டேட் வந்து ஃபார் மிஸ்டர் ஜெகநாதன். நீங்கள் காலையில் ஒரு ஆடியோ ஒன்று கொடுத்துருந்தீங்க. அந்த ஆடியோ வந்து எனக்கு நான் ஹர்ட் பண்ணேன். ஸ்வீட் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோன்னு சொன்னீங்க. ஸோ ஆஸ் அ மெச்சூரைஸ்டு பர்சன் நான் உங்கள்கிட்ட இருந்த அந்த வேர்ட்ஸை நான் எதிர்பார்க்கல. ஸோ ஃபார் த பாஸ்ட் 40 days நீங்களும் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் முன்னெடுப்பு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட விஷயத்தில் நீங்கள் சில இதை ஃபார்வர்ட் கொண்டு எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் எதுவுமே நீங்கள் செய்யலை. ஸோ எதுவுமே பண்ணாமல் வேலை பார்த்துட்ருக்கிற ஆளுகளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும், அவங்கள வந்து ஒரு ஸ்பீடு பிரேக்கர் பண்ணுற மாதிரியும், பப்ளிக் மக்கள்கிட்ட போய் ஒரு தப்பான விஷயத்தை கன்வே பண்ணுறதுனால யாருமே இங்கே எதுவுமே மாறப்போகிறதில்ல, சரிங்களா. ஃபஸ்ட்டு ப்ளீஸ் ஒபே மை வேர்ட்ஸ், ஓகேங்களா. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு, சரி, அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் கருத்து பேசுகிறீங்க? யாராவது உங்களுக்கு கருத்து பேசணும்னு கேட்டாங்களா? இல்லை யாராவது கருத்து சொல்லுங்கள் ஜெகநாதன் சார், கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு யாராவது உங்களை ரெக்வஸ்ட் பண்ணாங்களா? ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை செய்யுங்க சார். அதுக்கப்புறம் கம்பெனி செய்யலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன கேளுங்க, ஓகேங்களா. அரௌண்ட் 450 to 475 crores
கமிஷன்ஸ் நான் லீடர்ஸுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். நான் அதை வந்து நீங்கள் கோயம்புத்தூர் மீட்டிங்லேயும் இதை வந்து நீங்கள் நேரில் பார்த்துட்டு போனீங்க. ஸோ இதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லிட்டீங்களா நீங்கள்? பிஃபோர் கருத்து சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் உங்கள் டீமில் செட்டில் பண்ணிவிட்டு நீங்கள் கருத்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். சரிங்களா? உங்கள் கருத்து உங்கள் டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமேல் வந்து நீங்களாகட்டும் மற்ற யாராக இருக்கட்டும் கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாவோ எனக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை மிஸ்டர் குமரேசனுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை அவர் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்குக்கு அகெயின்ஸ்டாவோ யார் பண்ணாலுமே ஃபார் மிஸ்டர் பழனியப்பன் ஆகட்டும் இது ஃபார் இஎஸ்எம் தம்பி ஹூவர் இட் இஸ் வேறு யார் யூடியூப் சேனல் வச்சு என் கம்பெனியை என்னோடய விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுற யாராக இருந்தாலுமே டிஃபமேஷன்ஸ் அனுப்புவேன், லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன். 8 to 10 செக்ஷன்ஸில் கேஸ் நான் ஃபைல் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கம்பெனியிலிருந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா ஒபே பண்ணுங்கள். நீங்கள் ஜெயிச்சிருங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கை செழுமையாக செஞ்சு கொடுத்துட்டு எங்கூட வாங்க, எங்கூட வந்து இருங்க, எங்கூடையே ஸ்டே பண்ணுங்கள். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நான் கருத்து யார்கிட்டையுமே கேட்கல. கருத்து கேட்குறப்ப கருத்து சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ ஃபிலாசபிஸ் இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இனிமேல் யாரும் அந்த ஒர்க்கை செய்யாதீங்க. கருத்து யாருக்கிட்டையுமே கேட்கல, எல்லாத்துக்கும் கருத்து தெரியும். ஸோ அதனால் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தான் வேர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எனக்கு தெரியுது இல்லையே, உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நான் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டை முடிங்க. லீடர்ஸ் எல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை ப்ரூஃப் பண்ணி எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னங்கிறத நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேனோ நான் அதை நான் பண்ணுவேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து எல்லாருமே வீடியோ பண்ணிட்டாங்க. இனிமேல் நான் வீடியோ பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த ஒர்க்கை நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்து இந்த மக்களுக்கு எப்படி செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்னையோ மிஸ்டர் குமரேசன் சாரையோ ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஹராஸ் பண்ணணும் யாருன்னு நினச்சாலுமே இதோடு நிறுத்திட்டு அவங்கவுங்க ஒர்க்கை மட்டும் பார்த்து எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.